Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வெண்டிலேட்டர் எப்படி கிரியேட் பண்றது AutoCAD 3D ல அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ அதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. சோ மேக்ஸिमम வெண்டிலேட்டர் 2 feet 2 feet யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி யூனிட் செட் பண்ணிடலாம். நான் செட் பண்ணல. சோ யூனிட் போய்ட்டு இன்ஜினியரிங் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். சோ இப்போ RAC enter ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணிட்டு டைமென்ஷன் enter 2 feet enter 2 feet enter எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு ஆஃப்செட் ஃப்ரேம் வந்துட்டு 2 inches கொடுக்க போகிறேன். 2 inches கொடுத்துட்டு 2 inches இன்சைட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் புல் எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு இந்த பவுண்டரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் கூட 2 inches கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு அப்படியே 3D வியூ போங்க. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே இதை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் வியூ போயிடலாம். டாப் வியூ போயிட்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப மைல்டாக ரொம்ப திக்னஸ் கம்மியாக ஒரு லைக் 0.1 inches இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ என்டர் இந்த மாதிரி கொடுத்துட்டு 3D வியூ போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ ரைட் கிளிக் செலெக்ஷன் ஃபேஸர் ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸை இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் டாட் மேலே கிளிக் பண்ணுங்கள். ரெட் கலர் டாட் மேலே கிளிக் பண்ணி அப்படியே இந்த கார்னர் வரைக்கும் கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கார்னரில் கிளிக் பண்ணி இங்கே வரைக்கும் கொடுத்துருங்க. ஐ திங்க் இப்போ வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பேனலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு 3D ரொட்டேட் போயிருங்க. ரொட்டேட் போயிட்டு வெர்டிக்கலாக ரொட்டேட் ஆகணும். இது 45 degree கொடுக்குறேன். ஸோ ரொட்டேட் ஆகிடுச்சா. இப்போ இதை செலக்ட் பண்ணி 3D மூவ் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் காப்பி ஆகணும். ஸோ காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு லைக் நான் வந்துட்டு இப்போது ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு இன்ச்சஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். 1 inches என்டர் 2 அரே பண்ணிட்டா பெஸ்ட் இல்லை. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், அப்படியே டாப் வியூ போயிடுறேன். ஸோ டாப் வியூ போயிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த கார்னருக்கு இங்கேருந்து இந்த கார்னர் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எப்படி இருக்கும். ஓகே ஸோ இப்போது இந்த பேனல் இட் மீன்ஸ் மெட்டீரியல் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். MAT என்டர். ஸோ இப்போது டாப் வியூ போயிட்டு இந்த பேனல் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளாஸ் ஆப்ஷன் இருக்குது. கிளாஸில் உங்களுக்கு எது வேணும் ரைட் கிளிக் அசைன் டு செலெக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து இந்த ஃப்ரேம்க்கு உட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு உட் எடுத்துக்கோங்க. உட்டில் உங்களுக்கு எது வேணும் ரைட் கிளிக் அசைன் டு செலெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இங்கே போய்ட்டு ரியலிஸ்டிக்கில் பாருங்கள். ஸோ ரெடி ஆகிடுச்சா. ஸோ இவ்வளோதாங்க. ஐ திங்க் எல்லாருக்குமே எப்படி இதை க்ரியேட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான் டு கெட் தி அப்டேட்டட் நோட்டிஃபிகேஷன்ஸ்.